வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணுனாலும் முதல்ல வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான செட்டிங் என்விரான்மெண்ட். டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு வந்து நம்ம என்விரான்மெண்ட் செட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு வே இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைன் எடிட்டர். டாட் பேட் டாட் டெவ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனுக்கு நீங்கள் வந்து டாட் எஸ்டிகே ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணோம். அப்புறம் இன்டெலிஜி ஐடி, இல்லை நீங்கள் வந்து வேறு ஐடி கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் இன்டெலிஜி ஐடி யூஸ் பண்ண போகிறேன். இந்த டாட் பிளகின்ஸ் தேவைப்படுது இந்த இன்டெலிஜி ஐடியில். ஸோ இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் எடிட்டர் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து டாட் பேட் டாட் டெவ். நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் எதுவும் உங்கள் மிஷினில் லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் பண்ணோடனே இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒரு சிம்பிளாக நான் கோட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் மை வெப் ஈக்குவல் டு மாணவன் பிரிண்ட் மை வெப். நான் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு எரர், எக்ஸ்பெக்டட் டு ஃபைண்ட் லைன் நம்பர் 4 செமிகோலன். ஸோ இந்த லைன் நம்பர் 4ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒரு செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ எரர் போயிடுச்சு. இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியா தான் கன்சோல் ஏரியா. உங்களுக்கு இங்கே தான் வந்து அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு சிம்பிள் வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே மாணவன் அப்படின்னு வருது. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் டாக்குமெண்டேஷன் இங்கே வரும். இந்த டாக்குமெண்டேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மை வெப்ங்கிறது ஒரு லோக்கல் வேரியபிள். ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸு. பட் உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வேணும். கொஞ்சம் வந்து டிலே இருக்கும். நீங்கள் வந்து ரன் பட்டன் கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் டிலே இருக்கும். மற்றபடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லோக்கல் மிஷினில் வந்து நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக வெப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது மோடு வந்து ஆஃப்லைன். அதாவது நம்ம பேசிக்காக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனாலும் நம்ம அதை வந்து ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு டாட் எஸ்டிகே. இந்த எஸ்டிகே வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னா, இந்த டாட் பேடுக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும், இன்ஸ்டால் எஸ்டிகேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாட்டோடைய நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா இங்கேயும் உங்களால் வந்து அந்த யூஆரில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்கே கட் டாட் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். இதை பண்ணிங்கன்னா இங்கே டாட் எஸ்டிகே இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாக்லைட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்குது, அது த்ரூவாக இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அதை விட நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் வே சொல்கிறேன், அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பேஜோடைய லாஸ்ட் லைனுக்கு போனீங்கன்னா டவுன்லோட் த எஸ்டிகே ஆஸ் எ ஜிப் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கான அந்த எஸ்டிகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜாக ஒரு ஜிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வெர்ஷன் வைஸ்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ரிலீஸ். எப்போதுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டேபிள் ரிலீஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மிஷின் 32 பிட்டா 64 பிட்டான்னு பார்த்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னுடைய மொபைல் டெவ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன். த டாட் எஸ்டிகே இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதுதான் ஆக்சுவல் வந்து பேக்கேஜ், ரைட்டா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பின் ஃபோல்டர் வரைக்கும் ஓப்பன் பண்ணி இதோடைய பாத்தை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு போங்க. என்விரான்மெண்ட் வேரியபிளில் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பாத் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நியூவாக கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து இந்த டாட்டோடைய எஸ்டிகே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லோக்கல் மிஷினில் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க, ஓகே. ஸோ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு டாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டாட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் டாட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் எல்லாமே ஜென்ரேட் ஆகிருக்கும். சரி, இப்போது இந்த டாட்டை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து உங்களுடைய ஐடிக்குள்ளே கொண்டு வருது. எஸ்டிகே நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு, பாத் செட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெலிஜி ஐடி டவுன்லோட் பண்ணணும். இன்டெலிஜி ஐடி இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் செக்ஷன் போயிடலாம். இது வந்து jetbrains.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் விண்டோஸா மேக்கா லினக்ஸா கம்யூனிட்டி எடிஷன் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பும் கிடைக்கும். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா EXE ஃபைலாக தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை எந்த மோடில் வேணால் பண்ணலாம். பட் கம்யூனிட்டி எடிஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய இன்டெலிஜி ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள்.
இந்த கான்ஃபிகர் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இதில் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் பிளேஸ். ஸோ இங்கே வந்து 2 டேப் இருக்கும், ஒன்று வந்து மார்க்கெட் பிளேஸ் வந்து, இன்னொன்று இன்ஸ்டால்டு. ஸோ இன்ஸ்டால்டில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி மேபி வந்து ப்ரீ டிஃபைன்டாக நிறைய வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் பிளேஸை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ட் நிறைய இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறத எடுத்துங்க. ஸோ வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டர்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டால்டு அப்படின்னு வந்து உங்களுக்கு வரும். ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இங்கே நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாட் எஸ்டிகே பார்த்து செட் பண்ணணும். இது நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிறேன். அடுத்த பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிங்க. நீங்கள் ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த டாட் அப்படிங்கிறது வரும். ஸோ ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எஸ்டிகே பாத், அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த எஸ்டிகே பார்த்து இங்கே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த லிங்க்லாம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் நேம்லாம் வந்து ஸ்பேஸ்லாம் கொடுக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டோட லொக்கேஷன் இங்கே தான் க்ரியேட் ஆகுது. ஸோ ஃபினிஷ் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆனோன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு டைரக்டரினா பின். இந்த பின்குள்ளே பை டிஃபால்ட்டாகவே ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபைல் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஹலோ வேர்ல்டு ஃபைல். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்கள் என்விரான்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், ரன் மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் டாட் டாட் அப்படிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகி பார்த்துட்டிங்கன்னா ஹலோ வேர்ல்டு 42 அப்படின்னு வருது. இதில் இந்த பேக்கேஜ்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும் அப்படி கிடையாது. ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால வந்து இதில் பேக்கேஜ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சிம்பிள் ஃபைலாக கூட க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரைட் கிளிக் நியூ டாட் ஃபைல் மை வெப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா மை வெப் டாட் டாட் க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா void main சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா மாணவன் லேர்ன் கோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எண்டில் வந்து செமிகோலன் கொடுங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி மாணவன் லேர்ன் கோடுன்னு வரும். ஸோ இது வந்து ஒரு லோக்கல் மிஷினில் டர்ட் ப்ரோக்ராமிங் செட்டிங் என்விரான்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சம்மரைஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து ஆன்லைன் எடிட்டர். நீங்கள் வந்து டைரெக்டாக இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஃபீஸிபிளாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து டர்ட் எஸ்டிகே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாத் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டெலிஜ் ஐடியையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ வரப்போகிற நம்மளுடைய டர்ட் ப்ரோக்ராமிங் செஷனில் நான் வந்து ஆன்லைன் எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். தேவையான இடத்துல நான் வந்து உங்களுக்கு இன்டெலிஜ் ஐடி யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட்டு டுட்டோரியல் சீரியஸில் டர்ட்டோடைய ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸாக கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டாப் கிளாஸ் ட்ரைனிங் என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து தமிழில் வந்து மாணவன் லேர்ன் கோட் கொடுத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கரியரை பில்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து மாணவனுடைய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ ரியாக்ட், மாங்கோடிபி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆங்குலர், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. பைத்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் படித்து உங்களுடைய ஸ்கில் அப்கிரேட் பண்ணிங்க. தேங்க்யூ கைஸ்.